எத்தனை நாளா ஒளிஞ்சு லவ் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு இங்க பாரு, அமெரிக்கால அவன் லவருக்காக எவ்வளவு பெரிய பில்டிங் மேல ஏறி ப்ரப்போஸ் பண்றான். நீயும் தான் இருக்கியே. இப்ப உனக்கும் இதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும் தானே? வா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே நீ பிச்சை எடுத்து ஆகணுமா மாப்பிள்ளையா? வேலைக்கு போடா, பிச்சைக்கார பையன் 4 காசு சம்பாதிக்கா. பிச்சைக்கார பையன் ஒரே இடத்துல ஏன்டா அடுத்த ஒண்ணு பிச்சை எடுக்கிற? பிச்சைக்கார பையல இந்த பொழப்புக்கு நீ பிச்சை எடுக்கலாம்டா, பிச்சைக்கார பையல. ஏய் மச்சான், இது இங்கிலீஷ்ல இருக்குதுடா, எனக்கு படி தெரியாத, என்னன்னு பச்சி சொல்றா. ஐ லவ் யூ பேபி, கால் மீ. சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் போனோம் மச்சான், அங்க வேலை செய்யற பொண்ணு தந்தது. டேய், இது கடையில வாங்கின பொருளோட பில்லுடா. சரி சரி மச்சான், நான் ஏதோ லவ் லெட்டர் நினைச்சு. खत्म. क्या सगला உங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கீங்க. நான் பாக்குறேன். டேடி, அங்க பாரு அந்த பொண்ணு செம்மையா இருக்கு. நம்மள தானே பாக்குது. அம்மாடா, உஷார் மட்டும் பண்ணா ஏரியாலே மஜா காட்டலாம்டா. பாருடா என் வேலையா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கண்ணால குத்தாத நீ. மச்சான், என்கிட்ட ஒரு 100 ரூபா இருந்துச்சு, எங்க வச்சேனே தெரியலடா. ஏண்டா, நேத்து தானே என்கிட்ட கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? என்னடா இப்படி இவ்வளவு மறதியா இருக்க? ஏண்டா, நானே எடுத்த பொருளை எங்க வச்சேன்னு தெரியாம தெரியுறேன். நீ ஏன்னா கொடுத்த காசையே மறந்துட்டு தெரியற. ஏமா ஏமா, எங்க ஃப்ரெண்டு சும்மா வெளியூர் வேலைக்கு போயிருந்தாலே அவன் ஊருக்கு வந்துட்டுக்கிறான். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அவங்க கூட இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சு, வந்துட்டான பரமோக்க அவனோட சேர்ந்து முன்ன மாதிரி திரும்பினேன்னு வைய, உனக்கு சோறே போட மாட்டான். உங்களை திருத்தவே முடியாது. முன்னே சொல்லி குத்துல அவங்க பிறண்ட ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு நாள் சோத்துல வேஸ்ட வைக்கிற சொல்லிடு அவனுக்கு. நான் சொல்றது இல்ல, நீனே சொல்லிடு அவங்ககிட்டயே. தம்பி, ஒரு சாப்பிட்டு போ, வாப்பா. சுற்றி நின்று ஊரே பார்க்க. சவுந்தரராஜன் பெரிய ஆளா இருப்பான் போல. இன்னும் பெரிய ஆளா இருப்பார் போலடா. அவர்கிட்ட கேட்டா தெரியுமா? என்னப்பா இந்த அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன படிச்சிருக்கேன் வரும்? இன்ஜினியரிங். அப்ப புள்ள உங்க மேல வச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு வெளில சொல்றது. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? மச்சான், ஊருக்கு கிளம்பிட்டேன்டா. ஆமாடா, ஈரான் குண்டு போடுறாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் சொந்த ஊருக்கு போக சொல்லிட்டாங்கடா. எது பூரானா? ஏய், பூரான் இல்லடா, ஈரான்டா. ஈரானா? சரி சரி, பார்த்து வாடா. வரேன். என்ன அம்மா ஃபோன் இல்லது? அம்மா சொல்லுமா. டேய், உன் பொண்டாட்டி எடுத்து பேசுறாடா. ஊருக்கு வந்து அவளை என்னன்னு முத கேளுடா. என்னடா பாண்டி, பொம்பளை ஆளுக்கு மட்டும் குறை அள்ளி விடுவோம், எனக்கு மட்டும் நேரம் அள்ளி விடுறா. பொம்பளை 450 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க. நீ 750 ரூபா வாங்குறல. நீ வேணா 450 ரூபா வாங்கிக்கிறேன்னு சொல்லி உனக்கு கம்மி அள்ளி விடுறேன். துணிமணி பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு. சொத்து, வீடு, வாசல், டிவி எல்லாம் சம்பாரிச்சு நான் வாங்கினது. வேணும்னா உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து இத்து போன சோபா இருக்கு, அதெல்லாம் சுருமாடு கொண்டு வந்து தூக்கி வைக்கிறேன், தூக்கிட்டு கிளம்பிடுறேன். டைட் பண்ண கையெழுத்து போட்டல, அப்புறம் வழக்கம் கண்ணடி இருக்கு, கிளம்பிட அப்பா வீட்டுக்கு. யூத்தாமா. தம்பி, சாப்பிடறதுக்கு சில்லியும் பொரோட்டா வாங்கிட்டு வரியா? யோ, நான் ஒண்ணு உனக்கு எடுபடி கிடையாது, சரியா? நானே கொத்தனார் வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீ சல்லி அள்ளி போடு, மண் அள்ளி போடு, செங்கல் அள்ளி போடு, அந்த வேலையை சொல்லி நான் செய்யறேன். அதை விட்டுவிட்டு பொரோட்டா வாங்கிட்டு வா,
சில்லி வாங்கிட்டு வா, அதெல்லாம் உன் பொண்டாட்டியாண்ட சொல்லு. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான் அவனை.